அப்பு என்ற துருதுருப்பான ஆப்பிள் பழமும் அதன் புத்திசாலியான நண்பன் கேரு என்ற கேரட்டும் வானத்தில் இருக்கும் வண்ணவில் மேகராஜ்யத்தை பார்க்க ஆசைப்பட்டனர். பெரிய விமானத்தை பார்த்து தூண்டப்பட்ட அப்பு தன் நண்பனுடன் சேர்ந்து குப்பையில் கிடந்த பொருட்களை வைத்து தானே ஒரு பறக்கும் இயந்திரத்தை உருவாக்கினான். இந்த கனவை நிறைவேற்ற அவர்களுக்கு சவால்கள் காத்திருந்தன. கனமான இறக்கைகளை இலகுவாக்குவது, சுழலும் எஞ்சினுக்கான சரியான சக்தியை உருவாக்குவது மற்றும் திசை அறியுதல் போன்ற பல சிக்கல்களை இருவரும் சந்தித்தனர். அன்பான அண்ணாச்சியின் ஆலோசனையுடன் அப்புவும் கேருவும் தங்கள் விடாமுயற்சியையும் குழுப்பணியையும் பயன்படுத்தி ஒவ்வொரு சவாலையும் கடந்து தங்கள் பறக்கும் இயந்திரத்தை வெற்றிகரமாக தயார் செய்தனர். சவால்களை முடித்த பிறகு அப்புவும் கேருவும் தங்கள் விமானத்தை வானத்தில் செலுத்தினர். புயல் மேகங்கள் நிறைந்த வானப்பாதையில் கேருவின் தைரியமான வழிகாட்டுதலால் அவர்கள் திசை அறியும் கலையை கற்றுக்கொண்டனர். இறுதியில் அவர்கள் வண்ணவில் மேகராஜ்யத்தை அடைந்து அங்கு பூத்திருந்த அதிசய வண்ணவேல் மலரைக் கண்டு பரவசமடைந்தனர். வீடு திரும்பும் வழியில் இந்த சாகசத்தின் மிகப்பெரிய பரிசு மலரை காண்பதல்ல, மாறாக தங்கள் கனவை நிறைவேற்ற ஒருவருக்கொருவர் துணையாக நின்று சவால்களை கடந்து வந்ததே என்பதை இருவரும் உணர்ந்தனர். நட்பு, விடாமுயற்சி மற்றும் குழுப்பணியின் வலிமையை எந்த ஒரு பெரிய கனவையும் சாத்தியமாக்கும் என்ற பாடத்துடன் அப்புவும் கேருவும் மகிழ்ச்சியாக தரையிறங்கினர்.